ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் மாசா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டையும் கொடுத்தாங்க. இந்த மினியேச்சர் மாதிரி இருக்கும்ல, இவங்க வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்குல்ல, இந்த 4 பேருக்கும் அந்த மூமெண்ட்டை ஒரு மினியேச்சர் மாதிரி வந்து சூப்பராக ரெடி பண்ணி அதை ஒரு நல்ல பெரிய பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நவரசம், நீங்கள் வந்து இங்கே ஒரு எமோஷன்ஸ் இருந்திருக்கும்ல இந்த வீட்டில், அந்த ஒரு ஹையாக ஒரு விஷயம் என்னை பாதிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படி நம்ம சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம திவ்யா தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த கார் டாஸ்கில் தான் சரி எனக்கு அவ்வளோ கோபங்கள் வரும் அப்படின்ற விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அவ்வளோ வார்த்தைகள் வரும், அதே மாதிரி நான் கம்ப்ளீட்டாக நான் லாஸ்ட் ஆகிட்டேன். அதே மாதிரி வந்துட்டு இந்த அதாவது அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஃபைனல் வீக்கில் வந்து எல்லாருமே வந்து கட்டி அணைச்சி அவங்கவுங்க விஷயங்களை வந்து பரிமாறிக்கிட்டாங்க பாருங்க. அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அன்பு அந்த ஒரு விஷயம் ஃபன்னுன்னு அவங்களுக்கு இருக்கிற விஷயமே வந்துட்டு அந்த ஃபைனல் வீக்கில் தான் தெரிஞ்சுதான் என்னாலும் சிரிக்க வைக்க முடியுமா அப்படின்ற விஷயங்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் காதல் அப்படின்றது எனக்கும் அரோரா மேலே ஒரு அன்பு, அளவு கடந்த அன்பு வந்துச்சு. என்ன நானே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சேன்ற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. விக்ரம் வந்து என்ன சொன்னார்னா, வீரம் அப்படின்றது வந்துட்டு ஆக்சுவலாக உள்ளே வரும்போது இந்த குண்டா இருக்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் அதை பற்றி யாருமே சொல்லலை. ஆனால் அதை மாறாக வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அப்புறமா கார் டாஸ்க் வந்து எனக்கு மறக்க முடியாத அனுபவம் சார். ஏன்னா நிறைய வார்த்தைகள் நான் கோவத்தில் விட்டேன் அப்படின்னு ஓஹோ அப்படிலாம் பேசியிருப்பார்ல, அதெல்லாம் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு பேசுகிறேன்ற மாதிரி வந்துட்டு அங்கே வந்து கோவத்தில் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமான மூமெண்ட்னா கனி சுபிக்ஷாவோட அந்த என்ட்ரி அப்படின்னு முடித்தாங்க. அப்புறமா தான் சபரியோட விஷயங்கள் வந்துச்சு. சபரி அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, பயங்கரமாக சொன்னாங்க. சபரி என்னென்னா, காதல் வந்துட்டு அம்மாவை பார்க்கும்போது அசிங்கப்பட்ட ஒரு மூமெண்ட் அப்படின்னா, பார்வதி கண்ணில் வந்துட்டு நான் அடிச்சுட்டு, அதாவது ஒரு கேமுக்காக நான் வந்துட்டு அதை பண்ணணுமா, அது பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கே நான் வந்து பார்க்கும்போது அசிங்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னார். இதுதான் சபரி. அது அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அந்த இடத்துல வந்து சொன்னார்ல. கண்டிப்பாக அங்கே ரன்னராக வரும்போது கண்டிப்பாக விஜய் பார்வதி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார். அதை அங்கே வந்து நினைவு கூர்ந்தார். அசிங்கமாக இருந்துச்சு, ஒரு கேமுக்காக நம்ம இப்படி பண்ணணுமா அப்படி சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது. நான் இதை தான் வந்து முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். சபரி மட்டும் வந்துட்டு அவருடைய கேமை கரெக்டாக எடுத்து வந்திருந்தாருன்னா இந்நேரம் ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பார். கண்டிப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை வந்து இந்த சீசன் 9 கொடுத்துருப்பார். ஜஸ்ட் மிஸ், என்ன பண்ணுறது, ரைட்? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எது எப்படியோ கடைசியில் வந்து சபரி வந்து அந்த விஷயத்தை வந்து எடுத்து வச்சாது, நல்லா இருந்துச்சு. ஏன்னா வெளியிலும் அந்த விஷயம் தான் வந்து ஒரு பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருந்தது. அதுக்கு மட்டும் ரெக்கார்டு இப்போ இதுக்கெலாம் கிடையாது அப்படின்னு அதையே அவர் வந்து சொல்லி எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப அந்த ஒரு அதை மனசு வந்து அந்த சொன்னது மனதார அந்த கேம் முடியும் போதாவது அதை நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொன்னார்ல. உண்மையிலேயே சபரிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் வைக்க தான் செய்யணும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.